என் பிள்ளைக்காக சேர்த்து வைக்கிறேன்னு நீங்க சேர்த்து வைக்கிற பணமோ பொருளோ செல்வங்களோ இல்ல நீங்க சேர்த்து வைக்கிற நகைகளோ உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கும் என்று நம்புவீர்களானால் I am telling you, I am sorry, that is not going to give them good life. அது அவர்களுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க போகிறதில்லை. நீங்கள் சேர்த்து வைக்கிற ஜெபங்கள், நீங்கள் தேவ சமூகத்தில் விடுகிற கண்ணீர்கள், உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் செலவிடுகிற நேரங்களே அவருடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்தும். It's time for you to speak. ஆமென். போய் உங்க பிள்ளைகளோட பேசுறதுக்கான நேரம் உங்க பிள்ளைங்கிட்ட பேசுங்க. நிறைய பிள்ளைங்க சொல்றாங்க, எங்க அப்பா அம்மா இருக்காங்க ஆனா எங்களுக்கு அன்பே இல்லைன்றாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு வாலிபர்கள் தேடி கொண்டிருக்கிறாங்க. அது வீட்லயே அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா அதை வெளியே போய் தேட மாட்டாங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த நேசம் அவர்களுக்கு வீட்டுக்குள்ளே கிடைச்சிருச்சுன்னா அவங்க எங்க வெளியில போய் தேடுவாங்க? அல்லேலூயா. அந்த நேசத்தை கொடுக்கிறதுல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த அளவுக்கு வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யணும், இதெல்லாம் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கீங்க. ஒரு டைம் எடுத்து உங்க பிள்ளைகளோட உட்காந்துமா, எப்படி இருக்கு, எப்படி காலேஜ் போகுது, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரு? எங்க அம்மா எப்பொழுதுமே வருஷம் எங்க ஸ்கூலுக்கு வருவாங்க, கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு கேட்பாங்க. இவ தான் என் ஃப்ரெண்ட், இவ பேர் ஷாலினி, இவ பேர் பவித்ரா, இப்பெல்லாம் நான் காமிப்பேன். உடனே எங்க அம்மா பயங்கர டிசர்னிங் டீச்சர், எங்க அம்மா கண்டுபிடிச்சிருவாங்க யார் எப்படிப்பட்ட பிள்ளைன்ட்டு. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? பார் அவ கூட சேராது. எப்படி? ஒரு பொண்ணை மட்டும் சொல்லுவாங்க, அவ கூட எனக்கு ரொம்ப கோவம் வரும். உங்களுக்கு எல்லா வாலிப பிள்ளைங்க அப்படிதான் கோவம் வரும். எப்படி வரும்னா, நம்ம அப்பா அம்மா ஏதாவது செய்யாதன்னு அப்பதான் நமக்கு, எல்லாரும் செய்யறாங்க, எல்லாரும் போறாங்க. நான் உங்களுக்கு அதான் காமிச்சிட்டு இருக்கேன். எல்லாரும் பண்ண மாதிரி நோவா பண்ணியிருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இங்க உட்கார்ந்து இருக்க முடியாது. அல்லேலூயா. எல்லாரும் சாப்பிட்ட மாதிரி தான்